ஸோ நம்ம பாடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்க்கு எந்த மாதிரியான எனர்ஜி சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹியூமன் பாடியில் மேஜராக 3 எனர்ஜி சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்பர் 1 ஏடிபி பிசி சிஸ்டம். நம்ம எந்த ஒரு ஷார்ட் டியூரேஷன் ஆர் ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி லைக் ஸ்பிரிண்டிங், ஜம்பிங் ஆர் வெயிட் லிஃப்ட் பண்றப்ப இந்த ஏடிபி பிசி சிஸ்டம் தான் ஆக்டிவேட் ஆகும். இந்த சிஸ்டமோட சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ்ல பிரசன்டா இருக்கிற அடினோசின் ட்ரைபாஸ்பேட்ஸ் அண்ட் பாஸ்போகிரைட்டின். நம்பர் 2 கிளைகோலைட்டிக் சிஸ்டம். நம்ம பாடி ஒரு மாடரேட் டியூரேஷன் ஆக்டிவிட்டி பண்ணணும், அந்த கிளைகோலைட்டிக் சிஸ்டம் தான் நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். கிளைகோலைட்டிக் சிஸ்டம்ல நம்ம பாடிக்கு எனர்ஜி சோர்ஸ் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி நம்ம பாடிக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சிஸ்டமோட கடைசி பை ப்ராடக்டான லாக்டிக் ஆசிட் நம்ம மசில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறப்ப தான் நம்ம மசில்ஸ்ல கிராம்ப் ரிலேட்டட் இன்ஜுரிஸ்லாம் நடக்குது. நம்பர் 3 ஆக்சிடேட்டிவ் சிஸ்டம். நம்ம பாடி லாங் டியூரேஷன் ஆக்டிவிட்டி லைக் மேரத்தான் ரன்னிங், சைக்கிளிங்லாம் பண்றப்ப நம்ம பாடிக்கு எனர்ஜி கொடுக்கிறது இந்த ஆக்சிடேட்டிவ் சிஸ்டம் தான். இந்த ஆக்சிடேட்டிவ் சிஸ்டமோட எனர்ஜி சோர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ். நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றப்ப இன்டேக் பண்ற ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நம்ம பாடி கார்போஹைட்ரேட்ஸையும் ஃபேட்ஸையும் எனர்ஜி சோர்ஸா மாத்தும். நம்ம எந்த டைப் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றோம் ஆர் எவ்வளவு டியூரேஷன் அந்த ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்றத பொறுத்து இந்த 3 சிஸ்டம்ல ஒரு சிஸ்டம் டாமினேட்டா ஒர்க் ஆகும்.